ஒரு சிம்மாசனம், ஒரு பெரிய ராஜ்யம், இது எல்லாத்தையும் ஒரு காவியம் எழுதுறதுக்காக விட்டு கொடுத்த ஒரு இளவரசனோட ஆச்சரியமான கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இலக்கிய ஆர்வலர்கள் எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம தமிழ் இலக்கியத்தோட ஆணிவேர்கள்ல ஒன்ன பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். சிலப்பதிகாரம். இந்த பேரை கேட்டாலே நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? கண்ணகியோட சிலம்பு செஞ்ச புரட்சி, கோவலனோட பயணம், மாதவியோட கலை. சிலப்பதிகாரங்கிறது வெறும் ஒரு காப்பியம் மட்டும் இல்லைங்க, அது தமிழர்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ஒரு காவியம். அதோட கதை இன்னைக்கும் நம்ம மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது இல்லையா? ஆனா காலத்தால அழிக்க முடியாத இந்த காவியத்துக்கு பின்னால ஒரு சிம்மாசனத்தையே வேணான்னு சொன்ன ஒரு இளவரசனோட தியாகம் இருக்குன்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க அந்த வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு தொடக்கம் இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தா சிலப்பதிகாரங்கிற இந்த மாபெரும் காவியம் எப்படி உருவாச்சு? யார் இதை எழுதுனாங்க? எந்த சூழ்நிலையில இது பிறந்தது? சிலப்பதிகாரத்தோட ஆசிரியர் இளங்கோவடிகள். அடிகள்னு பேர்ல இருக்கிறதால அவர் ஒரு துறவின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அவர் ஒரு துறவி மட்டுமல்ல, அவர் ஒரு இளவரசர். ஆமாங்க, சேர வம்சத்தோட ரத்தம் அவர் உடம்புல ஓடிட்டு இருந்துச்சு. அவரோட அப்பா யார் தெரியுமா? மாபெரும் மன்னர் இமயவரம்பன் சேரலாதன். அண்ணன் வடநாடு வரைக்கும் படையெடுத்து ஜெயிச்ச சேரன் செங்குட்டுவன். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய அரச பரம்பரையில பிறந்த ஒருத்தர் அரியணையை விட்டுட்டு எதுக்கு எழுத்தாணிய கையில எடுக்கணும்? அதுதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமான கேள்வி. இளங்கோவோட வாழ்க்கை பாதையே மொத்தமா மாத்தி போட்டது ஒரே ஒரு தீர்க்க தரிசனம் தான். அந்த ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய தியாகத்துக்கு வழியமைச்சது. ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. சேர மன்னனோட அரசவை எல்லாரும் கூடியிருக்காங்க. அப்போ எதிர்காலத்தை கணிக்கிற ஒரு நிமித்திகன், அதாவது ஒரு ஜோதிகர் உள்ள வர்றாரு. ராஜ குடும்பத்தோட ஜாதகத்தை பார்த்த அவரு சொல்லப் போற அந்த வார்த்தைகள் சரித்திரத்தையே மாப்பி எழுத போகுது. அவரோட கணிப்பு அங்க இருந்த எல்லாரையும் அப்படியே அதிர்ச்சிக்குள்ளாக்குச்சு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அடுத்ததா அரியணை ஏறப் போறது செங்குட்டுவன் இல்ல, இளையவரான இளங்கோவுக்குத்தான் நாட்ட ஆள்ற யோகம் இருக்கு. இப்போ நிலைமை எவ்வளவு சிக்கலாகுச்சுன்னு பாருங்க. ஒரு பக்கம் மூத்தவங்கிற உரிமையோட அண்ணன் செங்குட்டுவன் இருக்காரு, இன்னொரு பக்கம் விதி உனக்கு தான் சாதகமா இருக்குன்னு சொல்ற ஜோதிடம். இந்த ஒரு வார்த்தை அந்த அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளவு பெரிய குழப்பத்தை உண்டாக்கியிருக்கோம். ஆனா இளங்கோ ரொம்ப வித்தியாசமானவர். அவருக்கு அரியணையை விட அண்ணனோட அன்பு தான் பெருசா தெரிஞ்சது. அதிகார ஆசையை விட சகோதர பாசம்தான் உயர்மதா இருந்துச்சு. அதனால அவர் எடுத்த அந்த முடிவு சரித்திரத்துல ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சது. அந்த ஜோதிடத்தை பொய்யாக்கணும்னு தன்னோட விதியையே மாத்தி எழுத முடிவு செஞ்சாரு இளங்கோ. எல்லா அரச சுகங்களையும் துறந்து குணவாயில் கோட்டம்ங்கிற இடத்துல துறவி ஆயிட்டாரு. தான் அண்ணனுக்காக ஒரு ராஜ்யத்தையே தூக்கி எறிஞ்சிட்டாரு. இளவரசன் இப்போ துறவி. ஆனா அவரோட கதை இதோட முடியல. சொல்லப்போனா இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. துறவியான இளங்கோ எப்படி ஒரு மாபெரும் காவியத்தின் நாயகனா மாறினாரு? துறவியா அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த இளங்கோவுக்கு ஒரு புயல் மாதிரி ஒரு கதை வந்து சேருது. அந்த கதைய சொன்னது அவரோட நண்பரான சீத்தலை சாத்தனார். கண்ணகியோட சோக கதையை கேட்டதும் இளங்கோவோட மனசுல அது ஒரு நெருப்பு மாதிரி பத்துக்குச்சு. அந்த கதை தான் பின்னாடி சிலப்பதிகாரங்கிற காவியமா உருவாச்சு. இளங்கோ சும்மா கதையை மட்டும் கேட்டுட்டு எழுத ஆரம்பிக்கல. அவர் ஒரு பத்திரிகையாளர் மாதிரி நேரடியா களத்துல இறங்கி ஆய்வு செஞ்சாரு. காவேரி பூம்பட்டினத்திலிருந்து மதுரை வரைக்கும் பயணம் செஞ்சு மக்கள்கிட்ட பேசினாரு. வட இந்தியால நடந்த சம்பவங்களை கூட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதுலேருந்து என்ன தெரியுது? சிலப்பதிகாரங்கிறது வெறும் கற்பனை இல்ல, அது மக்களோட வாழ்க்கையிலிருந்தும் வரலாற்று உண்மையிலிருந்தும் பிறந்த ஒரு காவியம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. சிலப்பதிகாரத்தோட கதை ஒரு முடிவே கிடையாது, அது ஒரு தொடக்கம். ஆமாங்க, கண்ணகியோட கதை எங்க முடியுதோ அங்கிருந்து தான் மணிமேகலையோட கதை ஆரம்பிக்குது. அதனாலதான் இது ரெண்டையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்றோம். சரி, இந்த காவியம் நம்மள கிட்டத்தட்ட 2000 வருஷம் பின்னோக்கி கூட்டிட்டு போகுது. ஆனா ரொம்ப சரியா சொல்லணும்னா இது எந்த காலத்துல எழுதப்பட்டிருக்கும்? வரலாற்று ஆய்வாளர்கள் இத பத்தி என்ன சொல்றாங்க? சிலப்பதிகாரத்தோட காலத்தை கண்டுபிடிக்கிறது ஒரு வரலாற்று புதிர் மாதிரி தான். 3ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டுன்னு பல கருத்துக்கள் இருக்கு. ஆனாலும் பெரும்பாலான ஆய்வாளர்கள் ஏத்துக்கிற ஒரு காலம் எதுன்னா அது கிபி 2ஆம் நூற்றாண்டு தான். இதேதோ யூகத்துல சொல்ற விஷயம் இல்ல, காப்பியத்திலேயே இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அந்த காலத்துல வாழ்ந்த இலங்கை மன்னன் கயவாகோ, அப்புறம் நூற்றுவர் கண்ணர்னு சொல்லப்படுற வட இந்திய மன்னர்கள் பத்தின குறிப்புகள் எல்லாம் அதுல வருது. இந்த மாதிரி மற்ற வரலாற்று நபர்களோட ஒப்பிட்டு பார்க்கறதால தான் நம்மால இது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு உறுதியா சொல்ல முடியுது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். இளங்கோவடிகள்ன்ற அந்த மாமனிதர் இன்னைக்கு நமக்கு விட்டுட்டு போன பாடம் என்ன? நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் ஒருவேளை மன்னராயிருந்தா பல போர்கள்ல ஜெயிச்சிருக்கலாம், பெரிய கோட்டைகளை கட்டியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சு போயிருக்கும்.
ஆனா அதுக்கு பதிலா அவர் எழுதினது ஒரே ஒரு காவியம். அந்த ஒரு காவியம் 2000 வருஷமா மக்களோட மனசுல ஒரு அழியாத கோட்டையா நிக்குது. அவரோட வாழ்க்கையோட சாராம்சமே இதுதான். ராஜ்யத்தை விட பாசத்தை தேர்ந்தெடுத்தாரு. கிரீடத்தை விட கலையை தேர்ந்தெடுத்தாரு. உண்மையை சொல்ல போனா இளங்கோவோட அந்த தியாகம் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு சிலப்பதிகாரம்ங்கிற ஒரு காவியமே நமக்கு கிடைச்சிருக்காது. ஆக கடைசியா இந்த கதை நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. எதுக்கு சக்தி அதிகம்? ஒரு அரசனோட ஆட்சிக்குண்டான புகழக்கா, இல்ல ஒரு காவியத்துல இருக்கிற கதைக்கா? ஒரு மன்னனோட பெருமையை விட ஒரு கதையோட பெருமை காலத்தை வெல்லுமா? இளங்கோவடிகளோட வாழ்க்கையை விட இதுக்கு ஒரு சிறந்த பதில் இருக்க முடியுமா?